ஆட்டம் மாடு தசரா கூட்டம் பாடு நரு நரு ஸ்லாக் இஸ் ஸ்லாக் வாசு டச்சகா ஏய் எங்கயோ ஓதப்பட்டு சாவ போறடா நீ அண்ணாமலை பெட்டி எடுத்துட்டு போல போறேன் நான் போனா தானே பொட்டி வரும் அப்ப போ அப்ப வாசு எழுப்பு பாத்தியா அண்ணாமலை பிரிண்ட் வரணுமா வேணாமா இந்த பார் அண்ணாமலை போஸ்ட் ஓட்டுன அன்னைக்கு இடுப்புல துண்ட கட்டின வேணாம் என்ன பத்தி உனக்கு தெரியாது இப்போ பார் இப்பதானே பார்க்க போறேன் வாசு வாசு ஏய் ஏய் ஸ்டண்ட் மாஸ்டர் ஆவணும்ல அப்பப்போ இப்படி தான் நான் ட்ரைனிங் கொடுப்பேன் நான் வாசு ஆள் வச்சு எழுப்பிக்கிறேன் போய் மிஷினை தொடச்சு வைப்போ நான் தலைவர் பட்டோட வரேன் போ போடா போக மாட்டே நீ வாசே 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 நீ நல்ல மெய் மறந்து தூங்குறங்கிற தைரியத்தில் கூட வரம்பா பகவானே கிளைமேக்ஸ் இல்லைங்கடா பில்பி எடு அப்பப்போ துட்ட வாங்கி அமைக்கிறல்ல பின்னாடி வண்டி எடுத்து முன்னாடி கண்ண வச்சு ஓடுற முண்டகண்ணா ஏய் என்ன குரல் விடுற காருக்குள்ள யார் இருக்கா தெரியும் காருக்கு உள்ள அந்த நாய் உட்கார்ந்து எவனுக்கு தெரியும் வெளிய வர சொல்றேன் ஏய் செயலாளர் மாவட்டம் பாத்தியா இன்னொரு கப்பதி வரான் பாத்தியா ஒரு வெள்ள அம்பாசி கட்சி கூடாதுடா கட்சி ஆரம்பிச்சிருவீங்களே உன வாழ்றீங்கடா டேய் ஐயோ ஐயோ தலைவர்கிட்ட மன்னிப்பு கேளுடா நாய ஐயோ ஐயோ அப்பா ஐயோ 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 அப்பா ஐயோ 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 டேய் எச்சஸ்வரே ஐயாடா மன்னிப்பு கேளுடா செக் 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 ஏடா ஒண்ணே விஷயத்துக்கு பாவம் எந்த அடி அடிக்கிறீங்க இல்ல பாலிடிக்ஸ் அப்படி தான் இருக்கும் போல இருக்கு இப்போ என்ன மன்னிப்பு கேட்கணும் அவ்வளவுதானே அந்த ஆட்டோல ஒரு தியாகி தூங்கி நிக்கிறாரு அவர் எழுப்பு அவர் சொன்னா நான் மன்னிப்பு கேட்கறேன் ஹலோ எந்திரா உன்னதான்டா மன்னிப்பு எழுப்பு போ ஏய் போடா போய் எழுப்புடா என்ன பிரச்சனை அதான் எனக்கு புரியல வாசே என்ன பிரச்சனை ஒரு மணி நேரம் ஆச்சு வண்டி நிறுத்து. ஓய், உன் கார் மேல எங்க ரீல் இருக்கு. கண்டுக்காம சர்ன்னு போற? பொறுக்கி ராஸ்கல், நீ தெரு தெருவா சண்டை போடுவ. என் கார் மேல ஏதாவது வச்சா நான் கவனிக்கணுமா? ஏய், சும்மா கத்தாத. ரீல் கொடு. ஒரு சாரி சொல்ல துப்பில்ல. சட்டமா கேக்குறியே. ரீல் தானே வேணும்? இத தரேன். கண்டிப்பா தரேன். தரேன். தர முடியாது, போடா. அக்கா நில்லுங்க. அடே நண்பா, உண்மை சொல்வேன், சவால் வேண்டாம், உன்னை வெல்வேன்.
வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் கொள்கை வெல்வதே நான் கொண்ட இல்ல லட்சியம் இன்ட்ரோலயே 10 நிமிஷம் நீட்டி ஓடி இருக்கிறேன் இன்னும் அந்த படுவாய் பேல காணோம் ஸ்ரீலங்கடா வாசே அண்ணாமலை கிளைமேக்ஸ் அம்பையில் ஆயிடுச்சு வாசே அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள போலீஸ் குவார்டர்ஸே குடி இருக்குது வாசே அதுலயும் ஒருத்தருக்கு மூக்கு ஒரு டைப்பா இருக்குது வாசே அவர்தான் கமிஷனரா அந்த பொண்ணோட அப்பனா வாசே ஆமா கமிஷனர் யாரு அவன் பேர்லயே பிலிம் காட்டுறான் வாசே என்ன பேரு தெரியுமா பிர்லா போஸ் தம்பி அந்த கமிஷனர் பேர் என்ன சொன்ன இவன் வேற ஒருத்தன் சொல்லனா வாய கிச்சுவாண்டா அதே பிர்லா போஸ்னா பாஸ் பிலா பாப்பு ரீல நான் எடுத்து தரேன் வாசு நானும் கூட வரட்டுமா வாசே இந்த வீடு தான் இந்த ராஜி இதெல்லாம் கொண்டு போயிடு யார் நீ ஏய் என்ன சொல்லுக்குள்ள போயிட்டே இருக்க என்ன என்ன பண்ற நீ ஏய் ராஜி போய் உங்க மாமா போன் பண்ணு போ என்ன வீட்டுக்குள்ள வந்து கலாட்டா பண்ற சொல்லுக்குள்ள நாய் ஓடுற மாதிரி ஏய் போடு வேடி வேடி போடு வீடு ஏய் கிளைமேக்ஸ் இல்லங்கடி அம்மா விடு முதல்ல அம்மா ஓட்டு முன்னாடி ஏய் ஜாகிரதை ரீல் வந்துருச்சுப்பா வாசே சூப்பர் வாசே கலக்கிட்ட வாசே நீ வண்டி எடு வாசே என்ன கையில ரத்தம் சீக்கிரம் போ வாசே நெட்டைன காணோம் வாசே அவன் எங்க தொலையட்டும் எற வண்டியா யோ சென்ட்ரி வாயா எங்கயா போய் தொலைச்சிங்க எவனோ ஒருத்த வீடேறி வந்து மோகனாவை கத்தியால கிழிச்சிட்டு போறா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எப்படி வந்தா உள்ள ஐயா வரட்டும் கவனிச்சுக்கிறேன் அண்ணாமலையாரே வாசு என்ன தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்திட்டேன் எனக்கு ரொம்ப பசிக்குதுமா ஓகே ஓகே முதல்ல வயிற்றுக்கு உணவு அப்புறம் செவிக்கு உணவு நேரா டிரைவன் பண்ண உட்கார் கொஞ்சம் தள்ளுறீங்களா நான் வண்டி எடுக்கணும் தாராளமா எடு ஆனா சத்தம் கத்தம் போடாத வண்டியை மீனம்பாக்கம் ரோட்ல ஓட்டு என்னது உள்ளார பார் பசிக்குது மோனாமா கிளம்பும் போதே சொன்னீங்க டிரைவனை கூட்டு போறேன்னு மோனாமா சூச்சு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே நானும் டிரைவன் தான் வந்துரும் அந்த வந்துரும்னு காத்துக்கிட்டு இருந்தேன் அடக்க முடியல சூச்சு சும்மா வரமாட்டேன் என்ன அப்புறம் 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 விழுப்புரத்தை தாண்டிட்டீங்க போல இருக்கே கொஞ்ச நேரம் பேசாம வரமாட்டியா ஜோ சூச்சு போ
கையை பேச்சதுக்கும் சரியா போச்சு. பாரு, அடையாளம் கூட போல. அதுக்கப்புறம் நான் போலீஸோட வந்தது தப்புதான். அதுக்கு வேணா நீ என்ன தனியா மன்னிச்சுக்கோ. உனக்கு ஈவே இருக்கவே இல்லையா? பாவம், அந்த குருடன் என்ன பண்ணுவான், எப்படி போவான்? எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு என்ன நடக்கும் தெரியுமா? இடியட், பொறுக்கி. என்னம்மா கண்ணு முன் தெரியாம இடிக்கிற? என்ன அவுக்கு சொல்றியா? அத்த முதல்ல சொல்லு. என்ன விஷயம்? ரவுடி என்ன கடத்திட்டு வந்துட்டா. நான் தப்பிச்சு ஓடுறேன். இப்படி ஓடி எப்படி ஓடுவ? என் கார் எடுத்துட்டு ஓடுவேன். ஐயா கடத்திட்டு வந்தன கூமுட்டியா? கார் சாவி அவங்க கையில இருக்கும். என் கூட வா. நான் யார் தெரியுமா? ரவுடிக்கு ரவுடி. வா என் கூட. என்ன பயப்படுற? என் பேர் என்ன தெரியுமா? படி. ஒண்ணுமே எழுதலையே. அட வரைஞ்சுக்குது. அது என்ன சொல்லு? சிங்கம் புலியா? அதான் என் பேரு. வா என் கூட. வா, நீ பயப்படாத. சிங்கம் மாதிரி கடிக்க வா, இல்ல புலி மாதிரி பாய வா. எங்க அவன்? இங்க தான இருந்தா. எங்க தொலைஞ்சோம்? என்ன கேக்குறியா நீ? இருந்தானா? டேய், தில்லுந்த வாடா அப்படி. வாடாங்கறல்ல. இப்ப பாரு. டேய், பொறுக்கி ராஸ்கல். என்னடா? கேக்குறதுக்கு ஆள் இல்ல நினைச்சுக்கிட்டியா? நான் கேக்குறேன். எப்ப வாசு வந்த? இப்பதான். பட்ல யாரு? தெரியாது. எத்தனை நாள் டேரா? 2 நாளா? ஓடக்கூடாதுமா. வெல்கம் டு சிங்கப்புலி கோட்டை. நீதான் மந்திரி மாதிரி, நான் தான் வீரப்பா. உச்சில இருந்து புடிச்சு தள்ளிடுறேன் வா. இதோ பாருமா, சிட்டி இங்க இருந்து 200 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. டவுன்ல தெரிஞ்ச ரோடு, அது பாக்குறது தான் பக்கமா இருக்கும். ஆனா அதுவே 1 கிலோமீட்டர் பாத்துக்க. டாப்ல தெரிஞ்ச 4 தூணு, அதான் நீ தங்க போற வீடு. என்ன புரியலன்னு பாக்குறியா? டாப்லஸ். பாருமா, நீ இன்னத்து கழுவுற, எது கழுவுறன்னு சொல்லிட்டு கழுவு. பயத்து கழுவுற, பசி கழுவுறியா? பசி கழுவுறா கவலைப்படாத. ரொட்டி இருக்குது, ஜாம் இருக்குது, குளிக்கணுமா, டெட்டால் சோப் இருக்குது, தூங்கணுமா, மாத்தின் கொசு வச்சு இருக்குது. போதுமா? பாருமா, இந்த சிட்டில தட்டா போட்டான்னு சட்டெல்லாம் போட்டு நம்ம வாசு மாதிரி அக்யூஸ் தேடான்னு வச்சுக்க, அவங்க நேரா இங்க வந்துருவாங்க. இது அவங்க கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி. ஹில் ரிசார்ட். I am the caretaker. On our service charge உண்டு. ஹலோ, யாரு? வாசா? சொல்லு வாசு. வாசு எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். எங்க இருந்து பேசுற வாசு? தேட்டர்ல இருந்தா. தியேட்டருக்கு வெளியில இருந்து பேசுறியா? இல்ல, உள்ள இருந்து. ஐயா உள்ள ஏது இன்னொரு போன். இந்தா இங்க இருக்கே. டச்சிக் போன விடா. அச்சே, அந்த ஆள் கிட்ட கொடு. குடுக்குறேன். ஹலோ, சொல்லு வாசு. பொண்ணு பையன் கிட்ட தான் இருக்கா? ஹலோ. கனெக்ஷன் எடுத்தாச்சு. வா. ஏ சிங்கப்புலி, இடியட். இந்நேரம் எங்க வீட்ல என்ன ரகல நடக்கும் தெரியுமா? நான் யாரும் தெரியுமா உனக்கு? எங்க அப்பா ஒரு போலீஸ் கமிஷனர். இவன் சொன்னானே உன்கிட்ட? ஏப்பா, இவ போலீஸ்காரன் மகள்னு சொல்லவே இல்லையே. அவன் கடைசி வீட்ல கூட காணுமாக்கா? சாந்தி, அந்த ஜோ தாமஸ் கூட கச்சேரிக்கு போனாலாம். அவ ஜோ தாமஸ் கூட கச்சேரிக்கு போயிருக்கலாம். ஆமாங்க அண்ணி. அப்புறம் எதுக்கு விடுங்க, ஏன் வீணா கவலைப்படுறீங்க? மோனா வந்துருவா. மோனாமா என் மேல கோவமா? சுத்தா போறோம்னு சொல்லி கேட்டது ஒரு தப்பா? அது தப்புன்னா என்ன மன்னிச்சுட்டேன்னு சொன்னாதான் நான் வீட்டுக்குள்ளே வருவேன். ஐயோ, நாம மோசம் போயிட்டோம். அவ ஜோ தாமஸோட கூட போகலையாமே. கமிஷனர் பில்லா வாஸ் ஸ்பீக்கிங். என்னங்க, நம்ம பொண்ணை காணோங்க. நம்ம பொண்ணை காணோம்.
குளிக்கிற தண்ணிக்கு எப்படி சொல்றியே? நாங்க ராத்திரி குடிச்ச தண்ணி இதை விட ஊவே. ராத்திரி முழுக்க மோகனாவை காணோம்னா என்ன அர்த்தம்? ஆபீஷியலா எந்த ஆக்ஷன் எடுக்க வேணாம்னு இப்போ சொல்றீங்களா? அன்அபிஷியல் ஆன வரைக்கும் தேடியாச்சுப்பா. இல்ல, என் பொண்ணுக்கு டைமே சரியில்லை. அன்னைக்கு எவனோ ஒருத்தன் என் பொண்ணு கையை கிழிச்சிட்டு போனா, இன்னைக்கு என் பொண்ணையே காணோம். கடவுளே. ஐயா என்ன பண்ணுமா நீ? எப்ப பார் நை நைன்னு அழுதுனுக்குற. ஏன் அழுறதுக்கு கூட உரிமை இல்லையா? என் இஷ்டம் நான் அழுவேன். அட புத்திசாலியான பொண்ணு நீயே புரிஞ்சுவன்னு பார்த்தா. ஏமா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. நாங்க 2 ஆம்பளைங்க ஒரு ராத்திரி பூரா நீங்க தங்கி இருக்கிற இது ஆளே இல்லாத கோட்டை. எங்க கை கால் ஏதாவது மேல பட்டிருக்குமா? யோசி. இப்ப புரியுதா? அதான் நாங்க இந்த பாருமா, எப்பவுமே நாம இருக்கிற இடத்த நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும். ஆமா, என்ன படிக்கிற நீ? மியூசிக். அப்படி போடு. பாட்டுக்கார பட்டியா நீ? சரி சரி, நானு டவுன் வரைக்கும் போயிட்டு வரேன். அச்சா பாருமா, அவன் ஒரு ஆள் நினைக்காத, அவன் 4 ஆளுக்கு சமம். ஜாக்கிரதை. சைலண்டா பக்கத்துல உட்காந்துன்னு பாருங்களை பராக் பாத்துன்னு.